அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ரைட் தமிழ் சேனலில் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. கண்டினியூஸாக உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணுறது மூலமாகவும் ஷேர் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நேற்று நம்ம ப்ரெடிக்ட் பண்ண நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே இன்றைக்கி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், நாளைக்குரிய ட்ரேடுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்துக்கலாம். இது நிஃப்டியோட 5 மினிட் சார்ட்டு. இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரேயராக இன்டிமேட் பண்ண நம்மளுடைய அப்சை லெவல்ஸ். இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சை லெவல். நேத்தியுடைய ப்ரெடிக்ஷன்ஸ்லேயே நம்மளுடைய அந்த இன்ட்ரோடே லெவல்ஸ் அப்படிங்கிறது நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். எக்ஸாக்டாக இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனது நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இரண்டுமே நமக்கு நம்மளுடைய அந்த நம்பர்ஸ்லேயே ஓப்பன் ஆனாங்க அப்படின்னு சொல்லலாம். ஈவன் நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி ஒரே ஒரு பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் நம்மளுடைய ஓப்பன் ப்ரைஸ் இன்றைக்கி கொடுத்துருந்தாங்க. அரௌண்ட் 25,197 அப்படிங்கிறது நம்மளுடைய லெவல்ஸ். இன்றைக்கி ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் 25,196 1 ரூபி தான் நமக்கு டிஃபரன்ஸ். பேங்க் நிஃப்டியுமே நமக்கு அரௌண்ட் 1 ரூபியில் தான் டிஃபரன்ஸ் இருந்தாங்க. ஒரு 25,000 ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ஒரு இண்டெக்ஸும் சரி, இல்லை 56,000 ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ஒரு இண்டெக்ஸும் சரி, எக்ஸாக்டாக 1 டே பிஃபோராகவே நம்ம ப்ரெடிக்ட் பண்ண நம்பர்ஸில் ஓப்பன் ஆகுறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு பெரிய விஷயம். எந்த அளவுக்கு ஆக்குரேட்டாக அந்த நம்பர்ஸ் இன்ட்ரோடேயில் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக அப்படின்னு பாருங்கள். நேற்றையுடைய வீடியோலேயே நாம் எதிர்பார்க்கிறது டியூ டு சென்செக்ஸினுடைய எக்ஸ்பெரியும் இருக்குது, வால்டாலிட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்னும் அந்த எஸ்ஜிஎக்ஸினுடைய குளோபல் மார்க்கெட்டான சிங்கப்பூர் இண்டெக்ஸினுடைய அந்த மொமெண்டம் அப்படிங்கிறது ஸ்டில் பெண்டிங்கில் இருக்காங்க. பட் இன்றைக்கி அந்த மொமெண்டம் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆஸ் ஆஃப் நோ இன்னுமே அது பெண்டிங்கில் இருக்காங்க. பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனதே நியர் டு அவர் நம்பர் பக்கத்துலேயே நிஃப்டி ஓப்பனாக இருந்தாங்க. ஈவன் ஒரு ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கூட நம்மளுடைய நம்பர்ஸ்க்கு மேலே க்ளோஸ் வைக்க முடியாமல் ஒரு ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸே மோர் தென் 100 பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஈவன் எக்ஸாக்டாக ரிஜெக்ட் ஆன பிளேஸ் அப்படிங்கிறது மறுபடியும் இந்த 25,149 அப்படிங்கிற நம்பர்ஸ்க்கு மேலே க்ளோஸ் வைக்க முடியாமல் கம்ப்ளீட்டாக ஒரு டவுன் சைடு கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு புல் பேக் ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா இதான் 25,149 ரிஜெக்ட் ஆகிட்டு எக்ஸாக்டாக மறுபடியும் சப்போர்ட் எடுத்த இடம் 25,067 அப்படிங்கிற நம்பர்ஸ்லேருந்தே சப்போர்ட் எடுத்திருந்தாங்க. ஈவன் இந்த லெவலுக்கு கீழேயும் ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட க்ளோஸ் வைக்க முடியாமல் அதுக்கப்புறமாக ஒரு அப் ட்ரெண்ட் அண்ட் அகெயின் ரிஜெக்ட் ஆன பிளேஸ் இதுதான். எந்த அளவுக்கு ஒரு ஆக்குரேட்டாக ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் 1 டே பிஃபோராகவே நம்ம ப்ரெடிக்ட் பண்ண நம்பர்ஸ் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். அண்ட் இந்த இடங்கள்லேருந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம், இது மாதிரி நம்ம நம்பர்ஸ்லேருந்து ரிஜெக்ட் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்ரி லைவ் அப்டேட் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும். அதையும் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இப்போ பேங்க் நிஃப்டி எந்த அளவுக்கு ஆக்குரேட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க நேற்று நம்ம ப்ரெடிக்ட் பண்ண டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய 5 மினிட் சார்ட்டு. அகெயின் இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்மளுடைய அப்சை லெவல்ஸ், 1 டே பிஃபோராகவே நம்ம ப்ரெடிக்ட் பண்ண லெவல்ஸ். இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சை லெவல். எக்ஸாக்டாக ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் 56,996 சம்திங்கில் நம்மளுடைய நம்பர்ஸ் 56,995. ஈவன் 1 ரூபி டிஃபரன்ஸில் நோக்கி நம்மளுடைய நம்பர்ஸ்லேயே இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனாக இருந்தாங்க. நிஃப்டியில் சொன்னபடியே ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட அந்த நம்பர்ஸ்க்கு மேலே ஓப்பன் ஆக முடியாமல் கம்ப்ளீட்டாக ஒரு டவுன் ட்ரெண்ட் கொடுத்திருந்தாலும் அகெயின் அண்ட் அகெயின் சப்போர்ட் எடுத்த இடம் அப்படிங்கிறது இந்த இடங்கள்ல இருந்தால் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க. 3 டைம்ஸ் 56,573 அப்படிங்கிற நம்பர்ஸில் இருந்தே ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு மார்க்கெட் ஒரு மொமெண்டம் ஒரு அப்சைடில் கொடுத்தாங்க அப்படின்னே சொல்லலாம். பட் இது எண்ட் ஆஃப் த டைமில் கூட நம்மளுடைய நம்பர்ஸ் டச் ஆகிட்டு அதில் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. அண்ட் டைமிங் கேண்டில் ஃபஸ்ட்டு டைமிங் கேண்டில் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இதுதான். இதனுடைய ஹை கட் ஆனதும் எக்ஸாக்டாக ரொம்பவே ஸ்பீடாக நம்மளுடைய அந்த ஃபஸ்ட் லெவல்ஸ் வரைக்கும் 26,738 அப்படிங்கிற நம்பர்ஸை டச் பண்ணிவிட்டு மறுபடியும் மார்க்கெட் ரிவர்ஸில் கொடுத்துருந்தாங்க. செகண்ட் டைமிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னாலும் இதுதான் லோ. மறுபடியும் இந்த இடங்கள் சப்போர்ட் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா எக்ஸாக்டாக நம்ம பை எடுக்க வேண்டிய ஒரு இடம் இது. நியர் டு அவர் நம்பர் பக்கத்திலே ரிஜெக்ட் ஆயிருந்தாங்க. ஈவன் தோ இந்த இடத்துல இருந்து நம்ம கால் இனிஷியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் ஹிட்டாக இருந்திருக்க மாட்டாங்க. நல்ல ஒரு பாயிண்ட் நம்ம கேப்சர் பண்ணியிருந்திருக்கலாம் பேஸ்ட் ஆன் த டைமிங் கேண்டில் படி. அண்ட் தேர்ட் டைமிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். இதனுடைய ஹையும் கட்டாக இருந்தாங்க, லோவும் கட்டாக இருந்தாங்க. ஈவன் நம்ம ஹை கட்டானதும் நம்ம லாங் எடுத்திருந்தாலும் ரிவர்சல் ட்ரேடில் கம்ப்ளீட்டாக நம்மளுடைய அந்த ஸ்டாப் லாஸ் ஹிட்டான பாயிண்ட்ஸையும் சேர்த்து நம்ம என்டையர் பாயிண்ட்டுமே கேப்சர் பண்ணியிருந்துடலாம். மறுபடியும் எக்ஸாக்டாக சப்போர்ட் எடுத்த இடம் இந்த 56,573 அப்படிங்கிற நம்பர்ஸ்லேருந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க. எவ்ரிடே நம்ம வீடியோவில் சொல்லிட்டு இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா மார்க்கெட் முடிந்ததுக்கு அப்புறமாக இந்த இடங்கள்லாம் சப்போர்ட் எடுத்தாங்க.
இல்லை இந்த இடங்களில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணவே இல்லை. ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் நேற்று நம்ம ப்ரொவைட் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்றைக்கி லைவ் மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம். நாளையுடைய ட்ரேடுக்கு என்னென்ன லெவல்ஸ் தேவை, என்ன ஸ்டாக் செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்மளுடைய பெஸ்ட்டான டைமிங் கேண்டில் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். அதை யூஸ் பண்ணி கூட நெக்ஸ்ட் டேட்டை பார்க்கும்பொழுது உங்களுக்கு அது இன்னுமே எளிமையாக புரிய வரும். ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஈவன் ஹால், பெட்டர்நோட் இது எல்லாமே ஒரு ஒன் சைட் ராலி வந்து கொடுத்துருந்தாங்க. எவ்ரிடே நம்ம சொல்லிட்டு இருக்க விஷயம் ஒன்று தான், இது மாதிரி ஒன் டே பிஃபோராகவே நம்ம போஸ்ட் பண்ண ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்ட்ராடேயில் ஒரு சிங்கிள் சைட் மொமெண்டம் கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அந்த மாதிரியான ஸ்டாக்ஸில் உங்களுடைய ஓன் அனாலிசிஸையும் பொறுத்து நீங்கள் ட்ரேட் இனிஷியேட் பண்ணும்பொழுது உங்களுடைய ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்ரிடே உங்களை அதிகப்படுத்த முடியும். இப்போ இந்தந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் எப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கலாம். இதுதான் நம்மளுடைய டெலிகிராம் சேனல். பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம நேற்று போஸ்ட் பண்ண வீடியோவிலேருந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் வந்து வாட்ச் பண்ணுங்க அப்படின்னும், டைமிங் கேண்டில் வாட்ச் பண்ணுங்க அப்படின்னும், என்ன ஸ்டாக்ஸ் என்ன செக்டார்ஸில் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது ப்ரியராகவே நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். ஈவன் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இரண்டுமே ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் அப்படிங்கிறது நம்மளுடைய நம்பர்ஸ்லேயே ஓப்பன் ஆயிருந்தாங்க. அதையும் நம்ம பிஃபோராகவே நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். அண்ட் எந்த டைமில் மொமெண்டம் கேண்டில் வராங்க, எந்த இண்டெக்ஸில் மொமெண்டம் கேண்டில் வராங்க அப்படின்னு, என்ன ஸ்டாக் ஆப்ஷன் நம்ம ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கோம், அந்த ஸ்டாக் ஆப்ஷனில் எந்த பாயிண்ட்லேருந்து எந்த பாயிண்ட் வரைக்கும் நம்ம கேப்சர் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியான எவ்ரி அப்டேட் வந்து நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும். எந்த இடங்களில் சப்போர்ட் எடுக்கிறாங்க, எந்த இடங்களில் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறாங்க, அந்த மொமெண்டம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நம்ம போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஈவன் இந்த வீக் லாஸ்ட் வீக்லேருந்து நம்ம ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிற ஸ்டாக் ஆப்ஷன் எல்லாமே வந்து மல்டிபிள் ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆஸ் ஆஃப் நவ் இந்த போஸ்ட் எல்லாமே நம்ம பிஃபோராகவே போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுலேயும் ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்டுடைய அப்டேட் எங்கே தெரிஞ்சிக்கலாம். மற்றும் நம்ம சேனலை பற்றின டீட்டெயில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுறதன் மூலமாக அவங்களையும் நீங்கள் எவ்ரிடே ஏர்ன் பண்ண வைக்க முடியும். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய நாளைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டியுடைய டே சார்ட்டு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம நேற்றுடைய வீடியோலையும் சரி, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இரண்டுமே நமக்கு ஒரு ஓப்பன் ஈக்குவல் டு ஹை அப்படிங்கிற ஒரு செட்டப்பில் இருக்காங்க. ஆஸ் ஆஃப் நவ் இதுக்கப்புறமாக நமக்கு லாங் அப்படிங்கிறது இந்த ஓப்பன் ஈக்குவல் டு ஹைக்கு மேலே ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆனால் மட்டுமே இனி ஃபர்தராக லாங் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். பட் ஆஸ் ஆஃப் நவ் டுடேயுடைய கேண்டில் வந்து நேத்தியுடைய கேண்டிலுக்கு ஹைக்கு உள்ளாகவே இன்றைக்கி மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது அப்படிங்கிறது இன்னுமே நமக்கு லாங் போகிறதுக்கான கன்ஃபர்மேஷன் இந்த நம்பர்ஸ்க்கு மேலே போகும்பொழுது மட்டுமே அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம நேற்று ப்ரெடிக்ட் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஃப்ரைடேவே நமக்கு ஒரு எஸ்ஜிஎக்ஸ் மொமெண்டம் கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் இருந்தாங்க. பட் இந்த 2 நாட்களுமே நமக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு மொமெண்டம் எதுவும் இல்லாமல் ஒரு பெரிய கேப் அப் அண்ட் அகெயின் வந்து இன்றைக்குமே ஒரு கேப் அப்பில் கொடுத்துட்டு அதுக்கப்புறமாக ஒரு சைட்வே மாதிரியான மார்க்கெட் மட்டுமே கொடுத்துருக்காங்க. இந்த மொமெண்டம் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக ஒரு கேப் அப்லேயே கொடுத்துட்டு 2 நாட்களாக நமக்கு ஒரு மொமெண்டம் ட்ரேடிங் டேல வந்து நமக்கு கொடுக்காமல் ஒரு சைட்வேல வந்து கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த நம்பர்ஸ் எல்லாமே ஒரு 5 மினிட்ஸ் படி நம்ம இதை சேஞ்ச் பண்ணி நம்ம பார்த்தோம் அப்படின்னாலும் எக்ஸாக்டாக நமக்கு இந்த இடங்கள் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிட்டு நம்ம எவ்ரிடே சொல்கிற மாதிரி ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து இந்தந்த நம்பர்ஸ்க்கு கீழே ஓப்பன் ஆகும் பொழுது இம்மீடியட்டாக நீங்கள் ஷார்ட் போகலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதன்படி ஒரு 5 மினிட்ஸ் படி கூட இந்த கேண்டில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு இதுக்கு கீழே க்ளோஸ் ஆகி நமக்கு ஷார்ட் போகிறதுக்கான கன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு அப்புறமாக மறுபடியும் எக்ஸாக்டாக புல் பேக் ஏரியா அப்படிங்கிறது இந்த 25,159 அப்படிங்கிற நம்பர்ஸில் இருந்து நம்ம ஷார்ட் இனிஷியேட் பண்ணியிருந்தாலும் எண்ட் ஆஃப் த டைம் வரைக்குமே நம்ம நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் வந்து ஏர்ன் பண்ணியிருந்துடலாம் பேஸ்ட் ஆன் த நம்பர்ஸ். எவ்ரிடே சொல்லிட்டு இருக்க விஷயம் ஒன்று தான், இந்த நம்பர்ஸ் எல்லாமே கண்டிப்பாக ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக கம்மிங் டேஸில் ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இந்தந்த நம்பர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் நாளையுடைய மொமெண்டம் படி பார்த்தீங்க அப்படின்னா நாம் எதிர்பார்க்குறது ஒரு 50% ஆஃப் மொமெண்டமாக இருந்தாலும் கம்மிங் 2 டேஸில் நமக்கு 12th ஜூன் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு டேட் ஃபார் நிஃப்டி அண்ட் 13th ஜூன் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபார் பேங்க் நிஃப்டி. இந்த 12th ஜூன் அப்படிங்கிறது நிஃப்டிக்கு ஒரு பெரிய கேண்டில் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளோ, மேபி நமக்கு லாஸ்ட் மந்த் கொடுத்தது போல் ஒரு பெரிய கேண்டில் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளோ, ஒரு சின்ன கேண்டிலாக இருந்தாலும் சரி இல்லை பெரிய கேண்டிலாக இருந்தாலும் சரி, அந்த டேயுடைய ஹை அண்ட் லோ வந்து கம்மிங் டேஸில் ட்ரெண்டை டிசைட் பண்ணுறதுமான ஒரு கேண்டிலாக இருக்கும். உதாரணமாக ஒரு கேண்டில் வந்து இப்படி வராங்க அப்படின்னா இந்த கேண்டிலுடைய ஹை அண்ட் லோ நம்ம மார்க் பண்ணி ஹை உடைக்கும் பொழுது
லாங், லோ உடைக்கும் பொழுது ஷார்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம கேப்சர் பண்ணிடலாம். அதுவும் ஒரு சின்னதான கேண்டில் வந்தாங்க அந்த டேயில் அப்படின்னா நமக்கு ரொம்பவே நல்லது. மொமெண்டம் அப்படிங்கிறது பெரியதாக இருக்கும். இல்லை இது மாதிரி மல்டிபிள் டைம் சைக்கிள் வந்த டேயில் ஒரு பெரிய கேண்டில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா லாஸ்ட் மந்த் நமக்கு கொடுத்தது போல் இது மாதிரி ஒரு சைட்வே மாதிரியான மொமெண்டம் கொடுக்க பாசிபிள் இருக்குது. ஸோ அந்த டேயில் ஒரு சின்ன கேண்டில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது ஃபேவர் ஃபார் அஸ். நல்ல ஒரு மொமெண்டம் நெக்ஸ்ட் டேலேருந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். 12th ஜூன் அப்படிங்கிறது நிஃப்டிக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டேட். 13th ஜூன் அப்படிங்கிறது பேங்க் நிஃப்டிக்கு ஒரு இம்பார்ட்டண்டான டேட். அது மட்டும் இல்லாமல் 12th ஜூன் வந்து எக்ஸ்பெரியும் சேர்ந்து வராங்க. நிஃப்டியினுடைய வீக்லி எக்ஸ்பெரியுமே சேர்ந்து வரும்பொழுது அந்த டே வந்து நம்ம ரொம்பவே வந்து வாட்ச் பண்ண வேண்டிய ஒரு டேட். மேபி நமக்கு ஒரு பாசிபிள் மொமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எக்ஸ்பெரினாலையும் சரி இந்த டைம் சைக்கிள்னாலையும் நமக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது மட்டும் இல்லாமல் சிங்கப்பூர் இண்டெக்ஸ் வந்து ஆஸ் ஆஃப் நவ் டுடேயுமே நமக்கு எஸ்ஜிஎக்ஸ் சிங்கப்பூர் இண்டெக்ஸ் வந்து அகைன் நமக்கு ஒரு 200 to 250 பாயிண்ட்ஸ் வந்து இன்ட்ராடேயில் கொடுக்கறது மாதிரி ஒரு செட்டப்பில் வராங்க. ஸோ எஸ்ஜிஎக்ஸ் வந்து ஒரு மொமெண்டம் கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக இதனுடைய இம்பாக்ட் நம்மளுடைய மார்க்கெட்லேயும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதனுடைய வேலிடிட்டி அப்படிங்கிறது 2 days, கம்மிங் 2 daysல வந்து ஒரு பாசிபிள் மொமெண்டம் கொடுக்கலாம். அகெயின் அண்ட் அகெயின் சொல்கிறபடி இந்த லாஸ்ட் 2 days-ஆகவே இந்த கேப் அப்லேயே நமக்கு கொடுத்துட்டாங்க. மறுபடியும் நம்ம சொல்கிற விஷயம் ஒன்று தான், இந்த மொமெண்டம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேப் அப் இல்லை கேப் டவுன் இல்லாமல் இருந்தால் இந்த என்டையர் மொமெண்டம் நம்மளால கேப்சர் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கோங்க. அண்ட் மார்க்கெட் வந்து லாங்கில் இருக்காங்களா ஷார்ட்டில் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு டவுட்டும் வேண்டாம். பொசிஷனல் பிளேயர்ஸ் வந்து லாங் வியூவில் பார்க்கும் பொழுது மார்க்கெட் நல்ல ஒரு புல் ரனில் தான் இருக்காங்க. இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் அப்படி பார்க்கும் பொழுது மார்க்கெட் வந்து ஒரு கன்சல்டேஷன் ஜோனில் இருக்காங்களே தவிர்த்து லாங் அப்படிங்கிறது இந்த நம்பர்ஸ்க்கு மேலே ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆனால் மட்டுமே ஃபர்தராக லாங். அண்ட் அகெயின் 12th ஜூன் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட், அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. எவ்ரிடே சொல்கிறபடி இன்ட்ராடே பிளேயர்ஸ் வந்து இது லாங்கில் இருக்காங்களா ஷார்ட்டில் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸும் வேண்டாம். பேஸ்ட் ஆன் த நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் படி இன்ட்ராடேயில் வரும்பொழுது அந்தந்த இடங்களில் நம்ம ரியாக்ட் பண்ணாலே நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். இப்போ பேங்க் நிஃப்டியினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இரண்டுமே நேத்தியுடைய வீடியோலேயே நம்ம கிளியராக சொல்லியிருந்த விஷயம் என்ன அப்படின்னா, நேத்தியுடைய கேண்டிலுக்கு மேலே போனால் மட்டும்தான் லாங் அப்படிங்கிறத நேத்திக்கே நம்ம சொல்லியிருந்தோம். எந்த அளவுக்கு கிளியராக வந்து ஒரு கேண்டில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த அளவுக்கு ஒரு மொமெண்டம் கொடுக்கும் பொழுது இந்த ஹையை வந்து நமக்கு டச்சே ஆகலை. எதனால அப்படின்னா அது ஓப்பன் ஈக்குவல் டு ஹை, அந்த ஆல் டைம் ஹை அப்படிங்கிறது ஒரு வேலிடான ஒரு செட்டப். அது என்ன இண்டெக்ஸாக இருந்தாலும் சரி, என்ன ஸ்டாக்காக இருந்தாலும் சரி, செட்டப் அப்படிங்கிறது நமக்கு ஒன்று தான். இதுக்கு மேலே ஆல் டைம் ஹையில் இருக்கும் பொழுது ஒரு ஓப்பன் ஈக்குவல் டு ஹை வராங்க அப்படின்னா அது ஒரு வேலிடான ஒரு செட்டப். இதுக்கப்புறமாக லாங் அப்படிங்கிறது இந்த நம்பர்ஸ்க்கு மேலே 57,049.50 அப்படிங்கிற நம்பர்ஸ்க்கு மேலே க்ளோஸ் வைக்கும் பொழுது, உதாரணமாக ஒரு 15 minutes கேண்டில் க்ளோஸ் ஆகிறாங்க அப்படின்னா நம்ம ஃபர்தராக லாங் போகலாம். அண்ட் அகைன் ஒரு 15 minutes கேண்டில் வந்து இந்த கேண்டில் கீழே க்ளோஸ் ஆகும் பொழுது இன்னுமே இந்த நம்பர்ஸ் எல்லாமே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 13th ஜூன் இம்பார்ட்டண்டான ஒரு டேட். இந்த டேயுடைய ஹை அண்ட் லோ நமக்கு கம்மிங் டேஸில் ஒரு ட்ரெண்டை டிசைட் பண்ணுறதுமான ஒரு டேட்டாக இருக்கும். பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் எஸ்ஜிஎக்ஸினுடைய இம்பேக்ட் வந்து நம்மளுடைய மார்க்கெட்லேயும் நடக்கலாம். மேபி டுமாரோ டே ஆஃப்டர் டுமாரோவில் ஒரு பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு கேப்சர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நாளைய இன்ட்ரோடே லெவல்ஸ் என்ன ஸ்டாக் அண்ட் செக்டரில் ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்மளுடைய பெஸ்ட்டான டைமிங் கேண்டில் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய 11th ஜூன் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டியினுடைய 11th ஜூன் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் 11th ஜூன். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ். இதில் இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸில் ஒரு ஃபஸ்ட்டு 15 minutes ஹை அண்ட் லோ மார்க் பண்ணி நீங்கள் ட்ரேட் இனிஷியேட் பண்ணும்பொழுது நல்ல ஒரு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் உங்களால் அதிகப்படுத்த முடியும். நம்ம டூல் பேஸ்டாக ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 minute, 3 minutes இல்லை 5 minutes வர புல் பேக் என்ட்ரி மட்டுமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கு. செக்டார் டு வாட்ச் ஃபார் டுமாரோ, நிஃப்டி கன்சியூமர் டியூரபிள்ஸ், மீடியா, டிஃபென்ஸ், இது எல்லாமே நல்ல ஒரு ட்ரேடிங் செட்டப்பில் இருக்காங்க. இதில் இருக்கிற ஹை வெயிட்டேஜான ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது உங்களுடைய ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இன்னுமே உங்களால் அதிகப்படுத்த முடியும். நாளைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டைமிங் கேண்டில் ஃபார் 5 minutes பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 3 டைமிங் கேண்டிலும், பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 3 டைமிங் கேண்டிலும் வந்திருக்காங்க. டைமிங் கேண்டில் எப்படி ட்ரேட் இனிஷியேட் பண்ணுறது அப்படின்னா இதுதான் டைமிங் கேண்டில் ஃபார் 5 minutes. உங்களுடைய ட்ரேடிங் சார்ட்டில்
டைமிங் வந்து 5 மினிட்ஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு உதாரணமாக 9:40 to 45 கேண்டில் இதுதான் அப்படின்னா இதனுடைய ஹை பிரேக் ஆகும் பொழுது லாங்கும் லோ பிரேக் ஆகும் பொழுது ஷார்ட்டும் நம்ம இனிஷியேட் பண்ணிவிட்டு ப்ரீவியஸாக இருக்கிற ஹையில் வந்து ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணலாம் ஃபார் ஷார்ட் அண்ட் லாங் இனிஷியேட் பண்ணும்பொழுது ப்ரீவியஸாக இருக்கிற லோவில் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து இனிஷியேட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு டைமிங் கேண்டில் மோர் தென் 80 பாயிண்ட்ஸ் வராங்க நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா அந்த டைமிங் கேண்டில் வந்து அவாய்ட் பண்ணலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு டைமிங் கேண்டில் மோர் தென் 150 பாயிண்ட்ஸ் வராங்க அப்படின்னாலும் அந்த டைமிங் கேண்டில் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ரீசன் வந்து ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது பெரியதாக இருக்கும். நம்மளுடைய எய்ம் ஆப்ஷன் பையர்ஸ்க்கு வந்து எய்ம் அப்படிங்கிறது எந்த இடங்கள் ரிஸ்க் லெவல் கம்மியாக இருக்கோ எந்த இடங்கள் ஸ்டாப் லாஸ் கம்மியாக இருக்கோ அந்த இடங்கள் தான் நம்மளுடைய என்ட்ரி ப்ரைஸாக இருக்கணும். இது மாதிரி 80 and 150 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஸ்டாப் லாஸாக இருக்கும். அதை நம்ம அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளுடைய கேபிட்டலுக்கு சேஃபானதாக இருக்கும். அண்ட் T = N செட்டப் அப்படின்னா T ஃபார் டைம். இந்த டைம் அப்படிங்கிறது நம்ம மென்ஷன் பண்ணுறோம் எவ்ரிடே. இதுதான் நம்மளுடைய டைமிங். அண்ட் நம்பர்ஸ் அப்படிங்கிறது 3 லெவல் அப் சைட்லையும் 3 லெவல் டவுன் சைட்லையும் நம்ம இப்போ ப்ரொவைட் பண்ணுறோம் ஃபார் டுமாரோக்கு. இந்த இரண்டுமே சேர்ந்து ஒரே இடத்தில் வரும் பொழுது உதாரணமாக இதான் நம்மளுடைய நம்பர்ஸ் அப்படின்னா இந்த நம்பர்ஸ்லேயே நம்மளுடைய டைமிங் கேண்டில் வராங்க அப்படின்னா இதுதான் T = N செட்டப். இந்த இரண்டுமே சேர்ந்து ஒரு இடத்தில் வரும்பொழுது இது மஸ்ட் ட்ரேடபிள் ஏரியா. எதனால் அப்படின்னா டைம் வரும்பொழுது அது ரொம்ப ஆக்யூரேட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணும்பொழுது நம்பர்ஸும் வரும்பொழுது ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் பண்ணும்பொழுது இரண்டுமே சேர்ந்து வராங்க அப்படின்னா அது பவர்ஃபுல்லான ஒரு பிளேஸாக இருக்கும். அது மஸ்ட் நம்ம ட்ரேட் பண்ண வேண்டிய ஒரு பிளேஸ் T = N செட்டப். இதுக்கு முன்னாடி இப்போலாம் அந்த T = N செட்டப் வந்திருக்காங்க எந்த அளவுக்கு மார்க்கெட் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற நம்மளுடைய மெம்பர்ஸ்க்கும் சரி வியூஸ்க்கும் சரி ரொம்பவே நன்றிகள். இன்னுமே உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணது மூலமாகவும் ஷேர் பண்ணது மூலமாகவும் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை லெவல்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு நீங்கள் ஃபியரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் க்ரீனாக மாற்றுவதற்கும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.